ஒரு மனிதர் வந்தார், உமர் ரசூலுல்லாஹி கபரடியில வந்து உங்களுடைய உம்மத்துக்காக மழை வேண்டி கேளுங்கள் என்று சொன்னார். இந்த சம்பவத்தில் வரக்கூடிய அறிவிக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த உணவு பைத்துல் மால் உணவுக்கு பொறுப்பானவர் மாலிக் தார் என்பவர். இவரை பற்றி புகாரி இமாமுடைய உஸ்தாத் அலி பின் மதீனி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொன்னார் என்றால், இவர் விலாசம் இல்லாத நபர். அதாவது ஹதீஸ் கலையில ஒருவர் விலாசம் இல்லாதவர் என்று நம்முடைய பாணியில் சொன்னால் அவருடைய ஹதீஸ் ஏற்கப்பட மாட்டார். இவர் யார் என்றே இனங்காணப்படாத ஒருவர் வாயிலாகத்தான் இந்த விடயம் பெறுகிறது என்று புகாரி இமாமுடைய உஸ்தாத் அலி பின் மதீனி அவர்கள் அவரை பற்றி சொல்லிட்டார். முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், புகாரிக்கு விரிவுரை செய்தவர். இந்த அறிவிப்பாளரை பற்றி சொல்ல நேரத்தில் இவர் சொல்லுகிற செய்தியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவருக்கு சப்போர்ட்டாக இன்னொருவர் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த லிஸ்டுக்குள்ளே அவரை கொண்டு வந்து அவர் இந்த அறிவிப்பாளர்களை தரம் பிரித்தல் இந்த கிதாபில் குறிப்பிட்டார். மக்பூலுன் ஹைது யுதாபா, இவருக்கு சைட் சப்போர்ட்டுக்கு இன்னொருவர் இவரை போல இருந்தால் தான் இவரை நம்பலாம், இல்லை என்றால் பலவீனமானவர் என்பதை அதை கணித்து அந்த லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டார். ஆக இது முதலாவது விஷயம். இரண்டாவது, ஒரு மனிதர் வந்தார் என்ற ஆனந்த மனிதர் ஒருவர் வந்தாராம், கேட்டாராம். அப்ப ஒருவர் வந்தார், எவர் என்று தெரியாது என்றால் ஹதீஸ் கலையில் உள்ள ஒரு விதி, ஒருவர் நம்பகமானவர் என்று அறியப்படாதவரை, அவர் இனங்காணப்படாதவரை அந்த செய்தி ஏற்பதில்லை. இப்ப அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, அந்த 4-5 செல்ல. அப்ப ஒருவர் வந்து ஒருத்தர் சொல்ல, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்ல, இப்படி 4-5 செல்ல ஒரு மோட்டர் பைக்கிலும் புஷ்பைக்கிலும் மோதி ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கேட்டாச்சுன்னு சொல்ல. அப்ப அவர்கிட்ட கேட்க, நீங்க கண்டே இல்ல இல்ல எனக்கு ஒருத்தர் சொன்னார், 6 ஒருத்தர் கேட்க எனக்கு தெரியாங்க. இப்படி ஹதீஸ்ல விளையாடினாங்க. எனக்கு தெரியாத ஒரு மனிதர் என்றால் ஒட்டுமொத்த இமாம்களுடைய விதி அதை தட்டிவிட வேண்டும். அப்ப இங்க கனவுல வந்து ரசூலுல்லாஹ் வந்தாங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு கபராடியில போய் பிரார்த்திச்சாராம் என்றோட ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு காலத்தில் பஞ்சம் வந்ததுக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, புகாரில் வர ஹதீஸ் என்ன எப்படி வருது, அவர்களிடத்துல கேட்கல. அப்படி கேட்க 7 மணி இருந்தா அவ உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டிருப்பார்கள். அப்படி கேட்கல, அவர்கள் அந்த ரசூலுல்லாஹ்வை பக்கத்தில் வைத்துவிட்டு அப்பாஸின் ஊடாக பிரார்த்திக்க சொல்லி துஆ கேட்டு அவருடைய விஷயங்களை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். இது உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த உண்மையான சம்பவம், புகாரில வர முடியும். இங்க ஒரு ஆதாரமற்ற சம்பவமா ஒருவர் வந்தாரு, அவர் கனவுல கண்டாரு, ரசூலுல்லாஹ் உமர் கிட்ட வந்து சொன்னார் என்று எழுதப்பட்ட சம்பவம், அந்த ஒருவர் என்கிறது தெரியாது என்பதால் இது மறுக்கப்பட்ட சம்பவம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் ஒரு அன்பார்ந்த உலமாக்களே, பெரியோர்களே, ஷரியா நமக்கு காட்டி தந்த வசீலாவின் பல வழிமுறைகளில் சாலிஹான மனிதர்களின் துஆவின் மூலமான வசீலா மிகவும் முக்கியமானதாகும். நாம் எமது தேவையை அல்லாஹ்விடம் நாமவே கேட்பதை போன்றே சாலிஹான மனிதர்களிடம் கூறி அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகவும் அந்த தேவைகளை அடைவதற்கான வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு தேவைகள் ஏற்படும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தமக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்குமாறு வேண்டிக் கொள்வார்கள். இது வசீலாவின் துஆவின் மூலமான வசீலாவாக கருதப்படுகிறது. இவ்வகையான வசீலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் அவர்களிடம் கேட்க வேண்டுமா, அல்லது வஃபாத்தானதற்கு பிறகும் அவர்கள் இவ்வாறான நடைமுறை சஹாபாக்களின் வாழ்வில் காணப்பட்டிருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கும் பொழுது எவ்வாறு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தமக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்குமாறு வேண்டிக் கொண்டதைப் போல அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டிக் கொண்ட ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே மாலிகுத்தார் இவருடைய இந்த ஹதீஸ் மிகவும் பிரபல்யமான ஹதீஸ். இந்த வசீலாவின் நடைமுறை ஒரு ஹதீஸை அடிப்படையாக கொண்டுதான் இமாம்கள் இதனை முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இப்னு அபி ஷைபா ரஹிமஹுல்லா தனது முஸன்னஃப் என்ற கிரந்தத்திலும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அத்தாரிகுல் கபீர் என்ற கிரந்தத்தில், இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபிலே, அபு யஅல் ஹலீலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இர்ஷாத் என்ற கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்து இருக்கிறார்கள். அனைவர்களும் அபு முஆவியத் அனில் அஅமஷி அன் அபி சாலிஹின் அன் மாலிகின் இத்தார் இந்த ரிவாயத்தை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஸாபன் நாஸ கஹ்துன் ஃபீ ஸமானி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மனிதர்களுக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு மனிதர் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு வருகிறார். ஃபகால யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் நபி அவர்களே, இஸ்தஸ்கில்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மழை தேடுவீராக, லி உம்மதி, உங்களுடைய உம்மத்தினருக்காக மழை தேடுவீராக. ஃபரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணுகிறார். ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தி உமர, உமரிடம் நீங்கள் செல்லுங்கள். ஃபஅக்ரிஉஹு ஸலாம, என்னுடைய சலாமை அவருக்கு எத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வகுல்லஹு, அவருக்கு கூறுங்கள், இன்னக்கும் முஸ்கவுன், நீங்கள் உங்களுக்கு மழை பொழியப்படும் என்பதை கூறிவிட்டு அவருக்கு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுமாறு கூறியதாக கூறுங்கள் என்று கூற, அந்த மனிதரும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இந்த செய்தியை வந்து எத்தி வைக்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், ரப்பே, என்னால் முடிந்தவற்றை நான் செய்திருக்கிறேனே என்று அவர்கள் அழுத இந்த நிகழ்வு ஹதீஸுடைய கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை ஷேகுல் இஸ்லாம் அல்லாமத்துல் அனாம் ஹாஃபித் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இசாபா என்ற கிரந்தத்தில் இப்னு அபி ஹைசமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்ததாகவும், இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரிகுல் உமமி வல் முலூக் என்ற கிதாபில் அறிவித்ததாகவும், இமாம் இப்னுல் அசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாரீகிலும் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை ஹாஃபித் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் பல ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு அறிவிப்பாகும். இந்த ஹதீஸுடைய தரத்தை பற்றி உலமாக்கள் பேசும் பொழுது இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், ரவாஹு இப்னு அபி ஷைபா பி இஸ்னாதின் சஹீஹ். இப்னு அபி ஷைபா ரஹ்மஹுல்லா அவர்கள் இதனை சஹீஹான ஹதீஸை கொண்டு அறிவித்திருக்கிறார், சஹீஹான சனதை கொண்டு அறிவித்திருக்கிறார். ஹாஃபிஸ் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது தாரீഖിலே இந்த ஹதீஸை பதிவு செய்ததற்கு பிறகு இஸ்னாதுஹு சஹீஹுன், இதனுடைய சனது அறிவிப்பாளர் வரிசை சஹீஹானது, பலமானது என்பதாக குறிப்பிடுகிறார். இவர்களுடைய இந்த பலப்படுத்திய இந்த கூற்றை அடிப்படையாக வைத்து இமாம் அஸ்ஸம்ஹூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது வஃபா உல் வஃபா என்ற கிரந்தத்திலும் ஹுலாசத்துல் வஃபா என்ற கிரந்தத்திலும் அவர்கள் குறிப்பிடும் பொழுது பிசனதின் சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று இமாம் கஸ்தல்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் மவாஹிபுல் லதுன்னியா என்ற கிரந்தத்தில் இந்த ஹதீஸை குறிப்பிட்டுவிட்டு அவர்களும் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று குறிப்பிட, அல் மவாஹிபுல் லதுன்னியா என்ற கிரந்தத்துக்கு விரிவுரை எழுதிய இமாம் அஸ்ஸுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்ற விடயத்தில் எவ்வித மாற்று கருத்தையும் கூறவில்லை. இந்த ஹதீஸ் பல உலமாக்களும் அவர்களுடைய கிரந்தத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷிஃபா உஸ் சகாம் என்ற கிதாபிலே அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே அதே போன்று அல் இசாபா என்ற அவர்களுடைய கிரந்தத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். முத்தகி அல் ஹிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கன்சுல் உம்மால் போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷரீஃபுக்கு சென்று கபருக்கு சென்று அவர்களிடம் யா ரசூல் அல்லாஹ், எமக்காக அல்லாவிடம் பிரார்த்தியுங்கள் என்று கூறுவது
சஹாபாக்களில் காணப்பட்ட ஒரு வழிமுறை, சஹீஹான ஹதீஸின் மூலமாக நிறுவப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கும் பொழுது மட்டும்தான் இது செய்ய முடியும், பிறகு செய்யக்கூடாது என்பது எவ்வித ஆதாரத்தையும் அடிப்படையாக கொள்ளாமல் கூறக்கூடிய ஒரு கூற்று என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாகும். இந்த ஹதீஸை பற்றி பின்னால் வந்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் யாராவது இந்த ஹதீஸை பற்றி குறை கூறியிருக்கிறார்களா, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஹதீஸில் 4 அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். முதல் அபு முஆவியா, இரண்டாவது அல் அமஷ், மூணாவது அபு சாலிஹ், நாலாவது மாலிகுத்தார். இந்த 4 பேர்களை பற்றியும் உலமாக்கள் மிக தெளிவாகவே அவர்களுடைய நிலைகளை எடுத்து பேசும் பொழுது இப்னு அபி ஷைபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய உஸ்தாத் அபு முஆவியத் அல்-தரீர், இவர் அஹதுல் அஇம்மத்தில் அலாமி சிகாத், நம்பிக்கையான அறிவிப்பாளர் என்பதாக பலர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவருடைய விடயத்தில் யாரும் எவ்வித ஜரஹோ நக்குதோ செய்யவில்லை, குறை கூறவில்லை. இப்னு ஹிராஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாக இருந்தால், இமாம் அஅமஷை தொட்டும் அபு முஆவியத் அல்-தரீர் அறிவிப்பாராக இருந்தால் அவர் சிகத்தானவர். அஅமஷ் அல்லாத வேறு அறிவிப்பாளர்களை தொட்டும் அறிவிக்கும் பொழுது அவருக்கு இல்திராப் ஏற்பட்டிருக்கிறது. இதே கூட்டை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு அஹ்மத் கூறும் பொழுது, சமிஅத்து அபி யகூல், என்னுடைய தந்தை கூற நான் கேட்டிருக்கிறேன், இந்த அபு முஆவியத் அல்-தரீர் என்பது அஅமஷ் அல்லாதவர்களுடைய விடயத்தில் அவர் முல்தரிபானவர் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அஅமஷை தொட்டும் தான் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் அஅமஷை தொட்டும் அபு முஆவியத் அல்-தரீர் உடைய அறிவிப்பு இவர் சிகத்தானவர் என்பது அஇம்மத்துல் ஜர்ஹ் வ தஅதீல் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுபோக இந்த அபு முஆவியத் அல்-தரீர் என்பவர் இமாம் ஹாக்கிம் குறிப்பிடும் பொழுது இஹ்தஜ்ஜ பிஹி ஷைகான், புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா 2 பேரும் இந்த அபு முஆவியத் அல்-தரீர் இவரை தொட்டும் தனது கிரந்தங்களில் ஆதாரமாக கொண்டுள்ளனர் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இமாம் இஜ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் கூறும் பொழுதும் இவர் சிகத்தானவர், இவர் நம்பிக்கையானவர். யாக்கூப் இப்னு ஷைபா ரஹ்மஹுல்லா கூறும் பொழுதும் இவர் சிகத்தானவர், ருப்பமா தல்லஸ், சில வேளைகளில் அவர் தத்லீஸ் செய்திருக்கிறார் என்பதையும் கூறுவார்கள். இன்னும் சில அறிவிப்பின்படி இப்னு ஹிராஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சதூகுன் வஹுவ ஃபில் அஅமஷ் ஸிகா, அவர் நம்பிக்கையானவர், அஅமஷை தொட்டும் அறிவிப்பாராக இருந்தால் நிச்சயமாகவே அவர் நம்பிக்கையானவர் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே இந்த கூட்டை இமாம் ஹாஃபில் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மீசானுல் இஅ்திதால் என்ற கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது முதலாவது அறிவிப்பாளர் இப்னு அபி ஷைபா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய உஸ்தாத். இரண்டாவது சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல் காஹிலியுல் கூஃபி அல் அஅமஷ் அபு ஹம்த் அஹதுல் அஇம்மத்தி சிகாத். இரண்டாவது அறிவிப்பாளராக வரக்கூடிய இமாம் அஅமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவரும் சிகாரு தாபிஈன், தாபிஈன்களில் சிறிய தாபிஈன்களை சார்ந்தவர். இவரை தொட்டும் அஇம்மத்துல் ஜர்ஹ் வ தஅதீல் எவ்வித நக்தோ எவ்வித குறையோ கூறவில்லை. ஆனால் இவருக்கு கூறப்பட்ட ஒரே விஷயம்தான் இவர் ஒரு முதல்லிஸ் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஹதீஸ்கலை வல்லுநர்களுக்கு தெரியும், நம்பிக்கையான ஒருவர் அவர் தத்லீஸ் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த தத்லீஸுடைய வாசகம் அன் என்ற வாசகத்தை கொண்டு கூறியிருந்தால்தான் அந்த தத்லீஸ் ஹதீஸுடைய அறிவிப்பை பாதிக்குமே தவிர, அந்த தத்லீஸ் அவர் சராஹத்தாக அவர் நேரடியாக இந்த உஸ்தாதிடம் கேட்டதற்கான சான்றுகள் இருக்குமாக இருந்தால் அது பலம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இமாம் அஅமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸில் அவர்களுடைய உஸ்தாத் அபு சாலிஹ் அஸ்ஸம்மான் இவர்களை தொட்டும் அன் அபி சாலிஹ் என்று குறிப்பிட்டிருந்தாலும் வேறு அறிவிப்புகளில் சமாவுடைய தஹதீஸுடைய சீகா இடம்பெற்றிருப்பதினால் இந்த தத்லீஸ் ஹதீஸ்கலை வல்லுநர்கள் இதனை ஏற்றுக்கொண்ட தத்லீஸ் என்பதை
தெளிவுபடுத்தி அவர்களுடைய சமா வேறு ரிவாயத்துகளில் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதனால் நிச்சயமாக இந்த இடத்திலே அமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல்லிஸாக இருந்தாலும் அவர்களுடைய இந்த ஹதீஸ் பாரம் எடுக்க முடியும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மூன்றாவது நபர் லக்வான் அபூ சாலிஹின் சம்மான் அஸ்ஸையாத் அல் மதனி. இவரும் ஃபிகத் நம்பிக்கையானவர். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தக்ரீபு தஹ்தீப் என்ற கிதாபிலே கொண்டு வருகிறார். இவரும் நம்பிக்கையானவர். நாலாவது அறிவிப்பாளர் தான் இந்த நிகழ்வை அறிவிக்கக்கூடிய மாலிகுத்தார் என்று கூறக்கூடிய அறிவிப்பாளர். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்தவர். அவர் ஜுபுலான் பகுதியை சேர்ந்தவர். இவரை பற்றி உலமாக்கள் தெளிவுபடுத்தும் பொழுது தபக்காத்துல் குப்ரா லிப்னி சஅத், இமாம் இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த மாலிகுத்தார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவித்திருக்கிறார். வகான மஅரூஃபன், இவர் அறியப்பட்ட ஒரு நபர் என்பதாக இப்னு சஅத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இசாபா ஃபி தமீஸி ஸஹாபா என்று கிரந்தத்திலே கூறும் பொழுதும் மாலிக் இப்னு அய்யாத் மௌலா உமர், இவருக்கு தான் மாலிகுத்தார் என்று கூறப்படும். லஹு இத்ராக், இவர் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்திருக்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஹதீஸ் அறிவித்ததாக இந்த ஒரு அறிவிப்பு இடம்பெறவில்லை. இவ்வகையானவர்களுக்கு முஹதரிம் என்பதாக கூறப்படும். இவர்கள் சஹாபாக்களை சார்ந்தவர்களா அல்லது தாபிஈங்களை சார்ந்தவர்களா? ஆனால் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இசாபா ஃபி தமீஸி ஸஹாபா என்ற கிரந்தத்திலே இவரை பதிவு செய்திருப்பதன் மூலமாக லஹு இத்ராக், அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தையும் அடைந்தவர். இவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு ஷேഖைனை தொட்டும் அவர் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார். முஆத் வ அபி உபைதா, 4 சஹாபாக்களை தொட்டும் அறிவித்திருக்கிறார். அதே போன்று இவருடைய மாணவர் யார் என்று பார்க்கும் பொழுது அபூ சாலிஹின் சம்மான் என்பவர் இவரை தொட்டும் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய மகன் அவுன் அப்துல்லாஹ் இப்னு மாலிக், இருவரும் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்தாரீஹுல் கபீர் என்ற கிரந்தத்திலும் இதே அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஹதீஸை இவருடைய அறிவிப்பை பலப்படுத்தும் 4வது ஒரு அறிவிப்பாளரும் இடம்பெற்றிருப்பதாக அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இவர்களை பற்றி அல் இர்ஷாத் ஃபி மஅரிஃபத்தி உலமா இல் ஹதீஸ் என்ற கிதாபில் அபூ யஅலா அல் ஹலீதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடும் பொழுதும் இந்த மாலிகுத்தார் என்பவர் மௌலா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தாபிஈன் கதீம் கிபாரு தாபிஈன், பெரும் தாபிஈன்களில் உள்ளவர். முத்தஃபகுன் அலைஹி, இவர் அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர். அஸ்னா அலைஹி தாபிஊன், அனைத்து தாபிஈன்களும் இவரை புகழ்ந்து பேசியிருக்கும் ஒரு நபர். ஆனால் இவர் அதிகமான ஹதீஸ் அறிவிப்புகள் செய்யாவிட்டாலும் தாபிஈன்கள் இவரை புகழ்ந்திருக்கிறார்கள் என்ற வாசகத்தின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஹாஃபிஸ் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரீஹு திமஷ்க் என்ற கிதாபிலும் இந்த மாலிகுத்தார் என்பவரை பற்றி மிக அழகாக தெளிவுபடுத்திவிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஷாம் தேசம் சென்றார். அங்கே பைத்துல் மக்திஸுடைய வெற்றியிலே கலந்து கொண்டார். ஜாபியாவில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நிகழ்த்திய ஹுதுபாவின் போது கூட இந்த மாலிகுத்தார் இருந்திருக்கிறார் என்பதாக மிக விரிவாகவே அவரை பற்றி பேசியிருக்கிறார்கள். இமாமுனா ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரீஹுல் இஸ்லாம் என்ற கிதாபில் கூறும் பொழுதும் இந்த மாலிக் இப்னு அய்யாத் அல் மதனி யுஅரஃபு பிமாலிகித்தார், மாலிகுத்தார் என்பவரை கொண்டு அறியப்படுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களை தொற்றும் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள். இவருடைய மாணவர் என்று பார்க்கும் பொழுது இந்த மாலிகுத்தாரை பற்றி யாரெல்லாம் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார் என்பதை குறிப்பிடும் பொழுதும் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவுன் அப்துல்லா, அதே போன்று அபூ சாலிஹின் சம்மான், 4வது நபர் அப்துர் ரஹ்மான் இப்னு சயீத் இப்னு யர்பூ, இந்த 4 அறிவிப்பாளர்களும் இவரை தொட்டும் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் சிகாத் நம்பிக்கையானவர்கள் என்ற கிரந்தத்தில்
சிகாத்துடைய பட்டியலிலே இந்த மாலிகுத்தாரை இடம்பெற்றிருக்கிறார். எனவே இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்த இந்த ஹதீஸ் ஹாஃபிஸ் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதைப் போல ஷேகுல் இஸ்லாம் அல்லாமத்துல்லானாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதைப் போல சஹீஹான ஹதீஸ், நம்பிக்கையான ஹதீஸ். எனவே இந்த ஹதீஸை வைத்து அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் கபருக்கு சென்று துஆவின் மூலமான வசீலா செய்வது என்பது மார்க்கம் காட்டித் தந்த வழிமுறைகளில் ஒன்று. சஹாபாக்கள் இதனை அங்கீகரித்திருக்கிறார்கள். குறிப்பாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த ஹதீஸ் சம்பந்தமாக யாராவது விமர்சனம் செய்திருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது வரலாறு நெடுகிலும் பல ஹுஃபாதுகள், பல முஹத்திஸீன்கள் கடந்து வந்தும் ஆரம்ப கால ஹதீஸ் கடை வல்லுநர்கள் யாரும் இந்த ஹதீஸில் நகுது செய்யவில்லை, குறை கூறவில்லை. ஆனால் பிற்பட்ட காலங்களில் வந்த ஹதீஸ் துறையில் ஒரு ஆசிரியர் இல்லாமல் தம்மை முஹத்திஸாக காட்டிக்கொண்ட இந்த ஷேக் நாசுருத்தீன் அல்பானி இந்த ஹதீஸ் தன்னுடைய வஹாபிச அந்த போக்குக்கு உடம்படவில்லை என்பதினால், தனக்கு ஒத்துப்போகாது என்பதினால் இந்த ஹதீஸில் தவறான பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார். அனைத்தும் ஹதீஸுடைய பார்வையில், ஹதீஸ் கலையில் மறுக்கப்பட்ட காரணங்களாகவே அமைந்திருக்கிறது. அதில் ஒன்றாவது காரணம்தான் இந்த மாலிகுத்தார் என்பவர் மஜ்ஹூல், யார் என்று தெரியாது. மாலிகுத்தார் என்பவர் மஜ்ஹூல் என்று கூறுகிறார். ஆனால் ஏற்கனவே இமாம்கள் கூறியதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த மாலிகுத்தார் என்பவர் 4 சஹாபாக்களை தொட்டும் ஹதீஸ் அறிவித்தவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்று இவரை தொட்டும் 4 மாணவர்கள் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள். அபூ சாலிஹின் சம்மான், இப்னுஹு அவுன், இப்னுஹு அப்துல்லாஹ் இப்னு மாலிக், அப்துர் ரஹ்மான் இப்னு சயீத் இப்னு யர்பு அல் மஹ்சூமி. இதிலே நம்பிக்கையான சிகத்தான 2 ராவிகள் ஒருவரை தொட்டும் ஹதீஸ் அறிவித்தால் கூட யர்தஃபிஉ அன்ஹுல் ஜஹாலா, அவர் மஜ்ஹூல் என்ற வாதத்துக்கே இடமில்லாமல் போய்விடும். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் இசாபா ஃபி தமீஸி சஹாபா என்ற கிரந்தத்தில் இந்த மாலிகுத்தார் யாரை தொட்டும் அறிவித்திருக்கிறார், இவரை தொட்டும் யார் அறிவித்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தியதற்கு பிறகு இவர் ஷேக் நாசிருத்தீன் அல்பானி கூறுவதைப் போல ஒரு மஜ்ஹூல் அல்ல. அவர் கூறியதைப் போல இவரை தொட்டும் ஹதீஸ் அறிவித்தவர் இந்த அபூ சாலிஹின் சம்மான் என்பதும் தவறான ஒரு குற்றச்சாட்டாகும். ஏனெனில் ஹாஃபிஸ் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸுடைய வரிசையில் அப்துர் ரஹ்மான் இப்னி சயீத் இப்னு யர்பு அல் மஹ்சூமி அன் மாலிகுத்தார். எனவே மாலிகுத்தார் அவர்களை தொட்டும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய செய்தி அவர்கள் வேறு வாயிலாகவும் அறிவித்திருக்கிறார் என்பதனால் இவர் முத்தஃபர்ரித் என்ற வாசகத்தை ஹதீஸ் கலை வல்லுநர்கள் மிக தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே ஷேக் நாசிருத்தீன் அல்பானி கூறுவதை போல இவர் மஜ்ஹூலான ஒரு நஃபர் அல்ல. இமாம்கள் இவர் மஅரூஃப் என்று கூறிவிட்டார்கள், இவர் சிகத்தானவர் என்று கூறிவிட்டார்கள். அஸ்னா அலைஹி தாபிஊன், அனைத்து தாபியங்களும் இவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, ஏகோபித்த ஒரு நஃபர் என்பதாக கூறியதற்கு பிறகு நாசிருத்தீன் அல்பானியுடைய போக்குக்கு ஒத்து வரவில்லை என்பதனால் இந்த ஹதீஸை மறுப்பது என்பது மிகவும் ஒரு தவறான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்துக்கு மேலால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாலிகுத்தாரை தனது ஹாசினாக, தன்னுடைய பைத்துல் மால் நிதியத்துக்கு பொறுப்புதாரியாக நியமிப்பாராக இருந்தால் அதை விடவும் ஒரு அதாலத், ஒரு பலம், ஒரு நம்பிக்கை நாம் தேட வேண்டியதே இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்திருக்கிறார்கள்.
அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு பொறுப்பு சாட்டியிருக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பொறுப்புதாரியாக நியமித்திருக்கிறார்கள். எனவே மிக பெரும் சஹாபாக்கள் பொறுப்புதாரியாக நியமிப்பதின் மூலமாக இவர் நம்பிக்கையானவர், அனைவராலும் அறியப்பட்டவர் என்பது மிகவும் தெளிவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அலி இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லா இவர்கள் இந்த மாலிகுத்தார் இவர் மஜ்ஹூலானவர் என்று கூறியிருக்கிறாரா? ஏனெனில் ஹதீஸுடைய துறையில் சரியான ஆய்வு செய்யாமல் நுனிப்புள் மேயக்கூடியவர்களைப் போல மேலோட்டமாக பார்த்துவிட்டு அலி இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லா இவர் மஜ்ஹூல் என்று கூறியிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உண்மையில் அலி இப்னுல் மதீனி ரஹிமஹுல்லா இந்த மாலிகுத்தார் என்ற அறிவிப்பாளரை ஒரு பொழுதும் அவர் மஜ்ஹூல் என்று கூறவில்லை. மாற்றமாக இந்த மாலிகுத்தாருடைய பேரக்குழந்தை ஈசபுனு அப்துல்லாஹிபினி மாலிகித்தார் இவருடைய விடயத்தில்தான் இமாம் அலி இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்களே தவிர, மாற்றமாக இவர்களுடைய பேரக்குழந்தைக்கு கூறிய அந்த காரணத்தை மாலிகுத்தாருக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் ஹதீஸுடைய துறையிலே அவர்கள் பின்தங்கி சென்றிருக்கிறார்களோ அல்லது தமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஏதாவது கூறி இந்த ஹதீஸை தட்ட வேண்டும் என்பதற்காக கூறினார்களோ தெரியாது. ஆனால் அலி இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பொழுதும் இந்த மாலிகுத்தார் ரஹிமஹுல்லா இவர்களை பற்றி மஜ்ஹூல் என்று குறிப்பிடவில்லை. நீங்கள் தேடி பார்த்தால் முழுக்க ஜரஹ்வத் அதீதுடைய அஸ்மா உர் ரிஜாலுடைய கிதாபுகளை நீங்கள் தேடி பார்த்தாலும் புரியும், யாரும் இந்த மாலிகுத்தார் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விடயத்தில் எந்த நக்தும் செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமான விடயமாகும். ஹாஃபில் முன்சிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மாலிகுத்தாரை பற்றி கூறும் பொழுது லா ஆரிஃபுஹு எனக்கு தெரியாது என்று கூறுகிறார். அதே போன்று நூருத்தீன் ஹைசமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களும் தெரியாது என்று கூறுகிறார். ஆனால் ஹதீஸ் கலையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு தெரியும், லா அரிஃபுஹு தனக்கு தெரியாது என்பது இது ஒரு தனிய ஒரு பகுதி, மஜ்ஹூல் என்று தீர்ப்பு செய்வது இது வேறொரு பகுதி. யாருக்கு தெரியாதோ அவர் தெரிந்தவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லது தெரியாதவரை விட்டுவிட்டு தெரிந்தவர்களிடம் தகவல்கள் பெற வேண்டும். ஹதீஸில் உடைய கலைகளில் கூறுவார்கள், மன் அரஃப ஹுஜ்ஜத்துன் அலா மல்லம் யாரிஃப். தெரியாதவர்களுக்கு தெரிந்தவர்கள் ஆதாரமானவர்கள், தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். எனவே ஹாஃபில் முன்சிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே போன்று நூருத்தீன் ஹைசமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லா ஆரிஃபுஹு என்று கூறினார்களே தவிர இவர்களுக்கு இந்த மாலிகுத்தார் மஜ்ஹூல் என்ற ஹுக்கும் செய்யவில்லை. இதையும் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இரண்டு வகைகளாக பிரித்து மிக அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அடுத்து இந்த ஹதீஸுடைய விடயத்தில் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மாலிகுத்தாருடைய விடயத்திலே மௌனம் சாதித்திருக்கிறார். இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌனம் சாதித்திருக்கிறார். எனவே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களும் இப்னு அபி ஹாத்திம் ரஹிமஹுல்லா அவர்களும் மௌனம் சாதித்திருப்பது இவர் மஜ்ஹூல் என்பதற்கு அடையாளம் என்று ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறான ஒரு காயிதா, அவ்வாறான ஒரு கோட்பாடு ஹதீஸ் கலைகளில் கிடையாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌனம் சாதித்தவர்கள் எல்லாம் மஜ்ஹூல்கள், அல்லது இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரை பற்றியும் பேசாதவர்கள் மஜ்ஹூல், இவ்வாறு யாரும் கூறியது கிடையாது. மாற்றமாக இவ்வாறு இதற்கு மாறாக எப்படி ஹதீஸுடைய உசூல் ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது, யாரை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி லா ஆரிஃபுஹு என்று கூறினார், அவு சகது அன்ஹு என்று கூறினார், ஃபஹுவ மஜ்ஹூல், அவர்தான் மஜ்ஹூலை தவிர இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதுவும் சொல்லவில்லை. லா ஆரிஃபு என்றும் சொல்லவில்லை, அவு சகது அன்ஹு என்றும் சொல்லவில்லை. இவ்வாறான நபர்கள் மஜ்ஹூலா என்று கேட்டால் அப்படி ஒரு காயிதா ஹதீஸுடைய கிரந்தங்களிலே, உசூலுல் ஹதீஸுடைய கிரந்தங்களில் காணப்படவில்லை. இது மாற்றமாக
ஷேக் நாசருத்தீன் அல்பானி இந்த ஹதீஸை மறுக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். எனவே மாலிகுத்தார் விடயத்தில் கூறப்பட்ட அனைத்து கருத்துகளும் மறுக்கப்படக்கூடிய விடயம். இரண்டாவது விடயம்தான் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல்லிஸ் என்று கூறக்கூடிய அவர்கள் தத்லீஸ் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் ஹதீஸ் முஅன்அனாவுடைய வாசகத்தில் தான் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முஅன்அனத்துல் முதல்லிஸ், ஒரு முதல்லிஸுடைய முஅன்அனா மறுக்கப்பட வேண்டும் என்ற குற்றச்சாட்டையும் உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். பொதுவாக ரிவாயத்துல் அஅமஷி அன் அபி சாலிஹின் மக்பூலா, இமாம் அஅமஷ் ரஹிமஹுல்லா அபூ சாலிஹை தொட்டும் அறிவிப்பாராக இருந்தால் அது மக்பூலா. ஏனெனில் சில இடங்களில் அவர் முஅன்அனாவை தொட்டும் அறிவித்திருக்கிறார், என்ற வாசகத்தை தொட்டும் அறிவித்திருக்கிறார். இன்னும் சில இடங்களில் ஹத்தசனா தஹ்தீஸுடைய சீகாவை தொட்டும் அறிவித்திருக்கிறார். இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது கிரந்தத்தில் பாபுல் இப்ராதி பில் துஹுர் என்ற கிதாபில் கூறும் பொழுது ஃபகால ஹத்தசனா உமர் இப்னு ஹஃப்ஸின் قال حدثنا أبي قال حدثنا الأعمش قال حدثنا أبو صالح. இந்த இடத்தில் حدثنا الأعمش قال حدثنا أبو صالح என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தஹ்தீஸுடைய சீகா வேறு இடத்தில் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா தெளிவாகவே அபூ சாலிஹை தொட்டும் கொண்டு வந்திருப்பதினால் இந்த இடத்திலே முஅன்அனத்துல் முதல்லிஸ் அது மர்தூதா என்ற வார்த்தை இந்த இவருடைய விடயத்தில் பொருந்தாது என்பதும் நாம் ஹதீஸுடைய விடயத்திலே நன்கு கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது குற்றச்சாட்டுதான் அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு வந்து துஆவின் மூலமாக வசீலா தேடிய நபர் யார் என்று அறியப்படவில்லை. எனவே இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டும் என்று மூன்றாவது ஒரு குற்றச்சாட்டு. உலமாக்களுக்கு தெரியும், ஹதீஸுடைய வாசகத்தில் இடம்பெறும் ஜா ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார், மத்தினில் இடம்பெறும் இந்த வாசகம் இது எவ்விதத்திலும் ஹதீஸுடைய தரத்தில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மத்தனிலே வரக்கூடிய ஜஹாலத் அது சனதிலே எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. லஈஃபான ஒரு ஹதீஸில் வந்தவர் இமாம் சைஃப் அவருடைய ஃபுதூஹ் என்ற கிதாபிலே அறிவிக்கும் பொழுது பிலால் இப்னு ஹாரிஸ் அல் முஸனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் அந்த காரியத்தை செய்தார் என்று லஈஃபான ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் சஹீஹான அறிவிப்பில் ஜா ரஜுலுன், ஒரு மனிதர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தினிலே இடம்பெறக்கூடிய இந்த மஜ்ஹூல் ஹதீஸுடைய சனது அது பலவீனம் என்பதை ஒரு பொழுதும் எடுத்துக்காட்ட முடியாது. எனவே அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்களுடைய கபருக்கு வந்து சஹாபாக்கள் பிரார்த்தனையின் மூலமான வசீலாவை தேடியிருக்கிறார்கள் என்பது பலமான சஹீஹான ஹதீஸிலே நிறுவப்பட்ட ஒரு காரியம். அவ்வாறு சஹாபாக்களுடைய கபருக்கு சென்றாலும் கூட, வலிமார்களுடைய கபருக்கு சென்றாலும் கூட துஆவின் மூலமான வசீலா வஃபாத்தானதற்கு பிறகு தாராளமாக செய்யலாம். அதனை கூடாது என்று கூறக்கூடியவர்கள் ஆதாரம் இன்றி அவர்களுடைய யூகம் அவர்களுடைய கற்பனையிலே கூறுகிறார்கள். யாரெல்லாம் இதனை ஷிர்க் என்று கூறுகிறார்களோ அது குர்ஆன் ஹதீஸின் படி அல்ல, தௌஹீதின் பேரால் உருவாக்கப்பட்ட மூட நம்பிக்கையின் பேரில்தான் அது ஷிர்க் என்று கூறுவார்களே தவிர உண்மையில் குர்ஆன் சுன்னாவை ஆய்வு செய்தவர்கள், நமக்கு வசீலாவை காட்டி தந்த இஸ்லாம் வசீலா கேட்கும் அழகிய வழிமுறைகளில் பல மஷ்ரூஆன மார்க்கம் அங்கீகரித்த வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது. எனவே இவ்வாறான வசீலா என்பது குர்ஆன் சுன்னாவில் நிறுவப்பட்ட விடயம் என்பதை நாம் அறிந்து கொண்டு ரவுதா ஷரீஃபுக்கு சென்றாலும் கூட, வலிமார்களுடைய ஜியாரங்களுக்கு சென்றால் கூட மார்க்கம் காட்டி தந்த ஒழுக்கங்களை சுன்னத்துகளை பேணி அவர்களிடம் வசீலா தேடுவது நிச்சயமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.